அந்த கொரோனா கொள்ளைக்காரன் ஆமா. குவாரி வச்சுக்கிட்டு ஊரை கொள்ளையடிச்சுட்டு வசூல் ராஜா பிபிஎஸ்ஆ அந்த புறம்போக்கு மாவட்ட செயலாளரா இருக்கிறான 20 வருஷமா அவனோட புதுக்கோட்டையில எத்தனை தொகுதி ஜெயிச்சாங்க. இவருக்கு முன்னாடி ஒருத்தர் மாவட்ட செயலாளரா இருந்தாரு, சட்டுன்னு எனக்கு அவருடைய பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. புதுக்கோட்டை என்பது அண்ணா திமுகவின் கோட்டை. இந்த புறம்போக்கு நாயி சமூக விரோதி வந்ததுக்கு அப்புறம் இவன் மட்டும்தான் ஜெயிச்சான். யார் ஜெயிச்சா? இவன் எல்லாம் ட்ரெய்லரா? உனக்கு இருக்குது ட்ரெய்லரு. ஹானஸ்ட் பத்திரிகையாளர் பிலிக்ஸ் ஜெரால்டு, அதாவது தாவேகா கட்சியினுடைய அகில இந்திய செய்தி தொடர்பாளரா விஜய் அவர் நியமிச்சார். அவர் நேற்று நான் ஒரு டிவியில நியூஸ் 18 தொலைக்காட்சியில பேசுறப்ப, ஏன்னா நான் தொலைக்காட்சி பேரோட பதிவு பண்றேன், அவர் என்ன சொன்னார்னா, குற்ற வழக்குகள் உள்ளவங்க வழக்கு அந்த முடிவுக்கு வரும் வரை இவங்க சாதாரண உறுப்பினர்களாக தான் தொடருவார் அப்படின்னு. நான் அதை திரும்ப கேட்டேன், பிலிக்ஸ் ஜெரால்டு, நீங்க யூ ஆர் நாட் அ தேர்ட் பர்சன், யூ ஆர் அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் ஆஃப் தாவேகா அப்படிங்கிறப்ப, அப்ப இதை நான் ஒரு வார்த்தையா எடுத்துக்கிறேன். குற்ற வழக்குகள் உள்ளவங்க விசாரணை முடிஞ்சு குற்றமற்றவர்னு நிரூபிக்கப்பட்ட பின்புதான் அவர்களுக்கு வேற பொறுப்புகள் வழங்கப்படும். அது வரைக்கும் அவர்கள் வெறும் உறுப்பினர்களாக மட்டும்தான் இருப்பார் அப்படின்னு. ஹேட்ஸ் ஆஃப் மிஸ்டர் பிலிக்ஸ் ஜெரால்ட். இதைத்தான் நான் சொன்னேன். இந்த இப்ப போனானுங்கள மக்களை காப்பாத்துறதுக்காக போயிருக்கிறாங்களா அயோக்கிய பசங்க, எடப்பாடி பழனிசாமி வந்து மு.க.ஸ்டாலினோடு சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணலான்னு ஒரு அபாண்ட குற்றச்சாட்டு சொல்லிட்டு போராடுங்களா. நீங்க தான் யோக்கியவானுங்க, பதவிக்கோ வாரியத்துக்கோ அமைச்சர் பதவிக்கோ பணத்துக்கோ இது படாத அப்படியே வாழும் காமராஜர்களே, என்ன ஒண்ணு பண்ணுங்கடா பாக்கலாம். நீங்களா உங்க ஒருத்தன் புள்ளைய போட்டு தாண்டான்ல, ஒருத்தன் புள்ளைய போட்டு இந்த குடிகார 24 மணி நேரம் குடிகார பார்லி அந்த நேரம் குடிச்சுட்டு கிடப்பானே, அந்த குடிகாரன் அந்த அவன்கிட்ட கேட்கிறேன், இந்த மாதிரி ஒரு ப்ரொபோசலை கொண்டு போனியா இல்லையாடா? திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்குவோம், நாங்க மந்திரி சபையில பங்கெடுப்போம், அது திமுக ஆதரவு தரட்டும், அதுக்கு அவன் பிள்ளை போட்டு வேண்ட சொல்லுங்க, அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர் பையனை போட்டு நான் வேண்ட சொல்றேன்.